உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குது, அது வத்தாது ஒரு நாளும். எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை காமிச்சார். ஆனால் ஒரு நாள் என்கிட்ட நிறைய காசு இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஒரு கிணறு காமிச்சார். அந்த கிணறுல பாருங்களேன், ஒரே அளவு தான் தண்ணி எப்பவுமே இருக்கும், ஆனால் அது என்றைக்குமே வத்தாது, அதே அளவில் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தில் நீ கையில் 500 ரூபாய் நோட்டு இல்லாமல் இருந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டார். நீ 500 ரூபாய் எடுக்க எடுக்க திருப்பி திருப்பி உனக்கு 500 ரூபாய் வந்துக்கிட்டே தானே இருக்குது. நீ எத்தனை 500 ரூபானாலும் எடு, 500 ரூபாய் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஊற்று வத்தாது. ஆண்டவர் இதை உங்கள் மேலே வாக்குத்தத்தமாக சொல்கிறார். அது 100 ரூபாயோ 50 ரூபாயோ நீங்கள் எடுக்க 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 அந்த மணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மாவு குறையாது, உங்கள் எண்ணெய் குறையாது, உங்களுடைய அபிஷேகம் குறையாது. எத்தனை பேர் உங்ககிட்ட இருந்து எடுத்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து குறையாம அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இது உங்க மேல வாக்குத்தத்தமா இல்ல, உங்க மேல வாக்குத்தத்தமா இல்ல, இது உங்கள் மேல் வந்து பலிக்கணும் கட்டளையிடுறார். இந்த சாபத்தை தான் வந்து பலிக்கும் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பலிக்கும் சொல்றார். உனக்குள்ளே ஊறுகிற அந்த ஜீவ ஊற்று, உனக்குள்ளே ஊறுகிற அந்த சுக ஊற்று உன்னை மட்டும் இல்லை, உன்னை தொடுறவங்க எல்லாரும் மேலையும் எத்தனை பேர் வாங்கிட்டு வந்து எடுத்தாங்களோ, எத்தனை பேர் வாங்கிட்டு எடுத்தாலும் உனக்கு குறையவே குறையாது. உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் காசு எடுத்திருப்பாங்க, உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் எல்லாத்தையும் உருவி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொடுக்கிறவனுக்கு உன்னுடைய அங்கியையும் சேர்த்து கொடுன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குறையாது, உனக்கு குறையாது, உனக்கு குறையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் 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 ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன இடத்துலையும் ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா இடத்துலையும் சுகத்தை பேசுகிறேன். உங்க சரீரத்துல ஒரு இடத்துலையும் குறைவுபடாத ஒரு சுகத்தை ஆண்டவர் தரார். ஒரு இடத்துலையும் உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஆண்டவர் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்த கூட நீங்க உட்கார்ந்தீங்கன்னு இல்லாம ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க, இவைகள்